வெல்கம் பேக் டு சேனல். சிமிலர் வாய்ஸ் பட் டிஃப்ரெண்ட் சேனல். நான் தான் இதான் நம்மளோட நியூ சேனல். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படா ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஸ்டோரி ரன் மாட்டிருக்கு. இது வரைக்கும் நான் உங்களை ஹெட்ஃபோன் போடுங்கன்னா சொன்னது இல்லைல்ல, இன்னைக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் தேவங்க ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். மை ட்ரங்க் அண்ட் ஒய்ஃப். ஒன்லைன் என்னன்னா, டெவங்க்கும் உங்களுக்கு மேரேஜ் ஆகி ஆல்மோஸ்ட் 1 month கிட்ட ஆக போகுது. டெவங் பயங்கர கோல், ஏன் அவங்க கிட்ட பேசக்கூட மாட்டான். அன்டில் தட் ஒன் நைட். அப்படி அந்த நைட்டில் என்ன தான் நடந்துச்சு, நீங்கள் என்னென்ன வேலை பண்ணீங்கன்றதான் ஸ்டோரி. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அது ஒரு மாதிரி டார்க்கான ஈவினிங் டைம். மழை வர மாதிரி இருக்கு. நீங்கள் உங்கள் ரூமில் என்ன வழி வேணும் சொல்லி தருவேன், என்ன வழி வேணும் அள்ளி தருவேன், பொம்பளைங்க கேட்டா நான் தட்டினது இல்லை, வேண்டியதை நீ கேளம்மா. ஏய் என்ன டான், நல்லா தானே பாடிட்டு இருந்தேன், அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாத. புட்டு வச்சோமான்னு ஒன்று தானே நான். அம்மா நல்லா பாடுறேன்னா தெரியும்டா எனக்கு. எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் பிறந்தப்ப அலுவலையாம் பாடுனேன்னா என்ன பண்ணுறது, என் திறமையை வெளியில் கொண்டு வரக்குள்ள எங்கள் அப்பனுக்கு பிடிச்ச நான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. முழிக்காத, உங்கள் அப்பனை பற்றி பேசினா போதுமே. இந்த லிப்ஸ்டிக்கை எங்கே வச்சேன்? டேன் எடுத்தியா? உன்கிட்ட தான் கேட்குறேன். வாய் காட்டு. வாயில் என்னமோ வச்சிருக்க. சொல்லு. சொல்றா. ஐயோ டேன், சொல்லு. என் லிப்ஸ்டிக்கு இது யாராச்சும் சாப்பிடுவாங்களா? அறிவு இருக்கு அவனுக்கு? கூட முதல்ல இது ஏன் எதுக்கு தான் எடுப்பியோ? இங்கே வா, நான் உனக்கு போட்டு விடுறேன். வாடாங்கிற அப்படின்ட்டு நீங்கள் டேனை பிடிச்சி அவனுக்கு லிப்ஸ்டிக் போட்டு விடுறீங்க. ஐயோ போச்சுடா, பொம்பளை குட்டி மாதிரி இருக்கடா. எங்கே பாரு. ஐயோ என் அழகடி நீ, என் சமத்தடி நீ, என் தங்க குட்டிடி நீ. சரி போதும், லிக் பண்ணி மேக்கப்பை கழிச்சிடாத. அம்மா ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். சரி போதும், கத்தாத. உங்கள் அப்பா உள்ளதான் குளிச்சுட்டு இருக்காரு, அப்புறம் வந்து அதுக்கும் திட்டுவாங்க. தேவையா நமக்கு? உங்கள் அப்பா ஃபோன் அடிக்குதே. ஏங்க. ஐயோ நான் பேசினா அவன் பேசக்கூட மாட்டானே. சரி அவனே வந்து எடுத்துக்கட்டும். அலங்கி போச்சு, விட மாட்டாங்க போலியே. செத்தல்ல யாருன்னு பார்ப்போம். நினச்சேன் இவ்வளோதான் இருக்கும்னு. இப்போ எதுக்கு ஃபோன் அடிக்கிறா எப்போ பார்த்தாலும்? ஒரு வேளை உங்கள் அப்பா இவ்வளோ வச்சிருப்பானோ? சாச்சா அப்படிலாம் இருக்காது. ஒரு வேளை வச்சிருந்தா? ஐயோ அப்புறம் என் வாழ்க்கை. ஃபோனை வேற லாக் பண்ணி வச்சிருக்கானே. பாஸ்வேர்டு என்னவா இருக்கும்? டான், நீ உங்கள் அப்பா வரானான்னு பாரு, நான் பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கிறேன். அவன் டேட் ஆஃப் பர்த்தா? தப்பு. டானா இருக்குமோ? இல்லையே, அதுவும் தப்பே. ஒரு வேளை என் பேரத்துக்கும் போட்டு வச்சிருப்பானோ? சேச்சா அப்படிலாம் இருக்காது. இவன் இவ்வளோதான் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இவ பேரை போட்டு பார்ப்போம். இல்லையே, இதுக்கும் தப்புன்னு காட்டுதே. வேற என்னவா இருக்கும்? ஏய் என்ன பண்ணுற? இல்லை நான் ஒன்றும் பண்ணலைங்க அப்படின்ட்டு நீங்கள் டேர்ன் பண்ணா டேர்ன் கீழே ஒரு டவல் மட்டும் கட்டிட்டு இன்னொரு டவலால் அவன் தலையை தொடச்சிட்டே வரான். போச்சுடா, இவன் இப்படி வந்து நிற்கிறான். டான் கத்தாத, அமைதியாரு. டான், உன்னை நான் பார்த்துக்க தானே சொன்னேன், அப்போ விட்டுரு. இப்போ கொலை. என்னடா அது வாயில? நீ பண்ண வேலையா? அது நாங்கள் விளையாண்டோம். அது சரி. என்னங்க ஆஃபீஸ் போகிறீங்களா? ஆமாம். ஏன்? இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெளியில் கூப்பிட்டாங்க, நான் போயிட்டு வரட்டா? எங்கே போகணும்? பார்ட்டிக்கு. அதெல்லாம் போகக்கூடாது. இல்லைங்க, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன், உங்ககிட்ட சொல்லிட்டேன். போகக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன் போகக்கூடாது? மேலே பேசாத. என்ன ட்ரெஸ் இது? மேலேயும் பத்தாம கீழேயும் பத்தாம. முதல்ல போடி இருந்துச்சு. என்ன வந்து திட்டுறான்? மேலேயும் பத்தாம கீழேயும் பத்தாமையா? ஏங்க நான் வேணா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போட்டா? போகக்கூடாதுன்னு சொன்னேன், உங்ககிட்ட பேசலாம் டைம் இல்லை. தள்ளு. நான் எங்கேயுமே போகக்கூடாதுன்னா வீட்டுக்குள்ளே இருக்கணுமா? இவன் மட்டும் எல்லா இடத்துக்கும் போகலாம், என்கிட்ட எதுக்கும் சொல்ல மாட்டான். மூஞ்ச பாரு, சிடு மூஞ்சி. என்ன? இல்லைங்க ஒன்றும் இல்லை. ஹலோ. எல்லாம் ரெடி பண்ணுங்க, நானும் 5 minutes அங்கே வந்துடுவேன். ஓடா போ, எனக்கு என்ன போக தெரியாதா? என்ன தான் பண்ணாலும் நான் இன்னைக்கு போயே ஆவேன். இதை பாரு, நான் போனதுக்கப்புறம் திட்டுத்தனமாக வெளில போகணுன்னு நினச்சேன், குளித்துருவேன். வீட்டில் ஏறு. டான் பார்த்துக்கோவல, வெளில போனால் யோசிக்காத, கடிச்சு வச்சிரு அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறான். டான், அம்மாவை கடிப்பியா நீனு? அம்மா பாவம் இல்ல அப்படின்னு நீங்கள் டேனை பாவமாக பார்க்க, டேன் உங்களை பார்த்து முழிக்க அப்படியே கட் பண்ணா. பப்ல நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணல, அதே ட்ரெஸ்ஸோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னமோ வேற ஒருத்தி வச்சிருக்கான் போலடி. ஆரஞ்ச் சரக்கு மாதிரி ஒன்றை வச்சுட்டு அண்ணன் ஒட்டிட்ட போகிறான். அவன் போவானே. உனக்கு சரக்கு ஓவர் ஆகிடுச்சு வயன், வீட்டுக்கு கிளம்பலாம் வா. அது இருக்கட்டும், அவனை எப்படி கரெக்ட் பண்ணுறது? எனக்கு ஐடியா கொடுங்க. எப்போம்மா? 1 month அப்புறமா? அவன் என் கிட்ட கூட வர மாட்டான்டி, எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கான். இப்போ கூட அவனுக்கு தெரியாமல் செவரடி குச்சி தான் வந்திருக்கேன். இதுக்கு என்னென்ன பண்ண போகிறானோ? இதுதான் கரெக்டான டைமிங் வயன். வீட்டுக்கு போய் போதையோட போதையை அவன் ஆத்துக்கார மேலே கையை வச்சிரு. நான் ஏன் பண்ணணும்?
அவனுக்கு இல்லாத அக்கறை எனக்கு எதுக்கு? அவன் தான் இன்னொருத்தைய வச்சிருக்கானே, அப்படியே இருந்துக்கட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏடி நீ மாற்றி மாற்றி பேசுகிற? ஹே நீ சும்மா இரு, பாட்டில் எடு, அவங்க டான்ஸ். ஆல்ரெடி ஃபுல் ஆயிடுச்சோ என். ஹே குட்ரி அப்படின்ட்டு நீங்கள் பாட்டிலோட க்ரௌட்குள்ளே போயிட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடுறீங்க. அப்போ ஒரு ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர் டக்குன்னு அவங்கள பிடிச்சிழுத்து உங்கள் நெக் கிட்ட வந்து லுக்கிங் ஸோ ஃபக்கிங் ஹார்ட் அப்படின்ட்டு உங்கள் சீக்ஸை ரப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே நிமிந்து பார்த்தா அவன் ஃபேஸ் கூட உங்களுக்கு சரியாக தெரியல. பட் நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவன் மேலே சாயிறீங்க. இது தேவங்க யூஸ் பண்ணுற பர்ஃப்யூமில் அப்படின்ட்டே ஒரு மாதிரி அவனை ஸ்மெல் பண்ணிவிட்டு அவனோட நெக்கை பைட் பண்ணுறீங்க. என்னோட ஃபஸ்ட்டாக இருக்க. அப்படியா? பட் நைஸ் பர்ஃப்யூம், பாய். அவ்வளோதானா? வேற என்ன? மேரிட், அதான் அப்படி நச்சுனரியா? பேசிக்கிட்டே எனக்கு மேரிடான பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கும் உன்னை பார்த்தா இல்லை இல்லை, நான் போகணுமா? இதெல்லாம் கிடையாது, வா. இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஜஸ்ட் ஃபன்னுக்கு பண்ணேன். அண்ட் அந்த பர்ஃப்யூம் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரும்போது அந்த பையன் அப்படியே உங்கள் நெக்லேயே வந்து கிஸ் பண்ணுறான். என்ன பண்ணுற? ஃபன் பண்ணுறேன் நான் அப்படின்ட்டு நீங்கள் அந்த பையனை புஷ் பண்ணும்போது அந்த பையன் அப்படியே போய் கீழே விழுறான். நீங்கள் புஷ் பண்ணதுக்கு இல்லை, நம்மால் என்ட்ரி நடி பண்ணுறீங்க. யாரு? யாருன்னு தெரியாத அளவுக்கு குடிச்சு வச்சிருக்கியா? தேவங்க நான் வந்து வச்சுக்கிறேன். இந்தரா நான் சொல்கிறாள் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வந்து எகுற ப்ரோ அவதான் ப்ரோ ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணா. நான் தடவை ஒன்று எங்காச்சும் பார்த்தேன், அறுத்துருவேன் இங்க அவ அப்படின்ட்டு டேவங்க உங்களை பார்த்தா நீங்கள் அப்படியே க்ரௌடுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு நிற்கிறீங்க. அங்கே என்ன பண்ணுறீங்க? ஐயோ பார்த்துட்டானா? வெள்ளவாடி என்னங்க என்ன பண்ணுறீங்க? என்ன வேலை இதெல்லாம்? இல்லை அது அந்த பையன் மேலே உங்க எதுவும் பேசாத, வாயை உடைச்சிருவேன், வா. இருங்க. என்னங்க? என்ன? என்னோட ஹீல்ஸ் அங்கே இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் அழுதுகிட்டே பப்பி ஐஸால டேவங்க பார்க்குறீங்க. எல்லாத்தையும் கழட்டி போட்டு சுற்ற வேண்டியதானே? என்னடி ட்ரெஸ் இது? வீட்டுக்கு வா ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு கையில் அவங்க ஹீல்ஸ் ரெண்டே எடுத்துக்கிட்டு இன்னொரு கையில் அவங்கள பிடிச்சிழுத்துட்டே வெளியில் வரான். பார்த்தா வழியில சரியான மழை. இல்லை காருக்குள்ளே போகிறேன். சாரி, என் மேலே தான் தப்பு. கோபமாக இருக்கீங்களா? அசிங்கமாக அதை சொல்லிடுவேன், ஒழுங்கு மரியாதை உள்ளே போயிரு. நான் உங்ககிட்ட சொல்லாமல் வரணும்னு நினைக்கலங்க. அது அப்புறம் என்ன நினச்சி வந்தேன்? நான் அவ்வளோ சொல்லியும் உனக்கு என்ன திமிரு இருந்தா நீ போ. இல்லை போ, நான் வந்து பேசுகிறேன். கோபப்படாதீங்க, கண்ணு வேற சரியா தெரிய மாட்டேங்குது. இப்படி குடிச்சா எங்க தொடாத, கிட்ட வராத. ஹலோ, ஆனால் பார்த்துட்டேன், நீங்கள் கிளம்புங்க, வா. வரலனா புரியலையே, நான் அப்படியே மழையில் நனைய போறியா? ஆமாம், சரி அப்போ இஷ்டம் அப்படின்ட்டு தேவங்க எதுவுமே பேசாமல் அவன் பாட்டுக்கு காருக்குள்ளே போயிட்டான். நீங்கள் அப்படியே வெளியில் வந்து மழையில் நனைஞ்சிட்டே தேவங்க பார்க்குறீங்க. எல்லாம் ஏன் தப்பு தான், அங்கே வந்திருக்கவே கூடாது. இப்போ நான் போனால் அவன் அடிப்பானோ? அடித்தாலும் அடிப்பான், அதான் ஆல்ரெடி அரைஞ்சிட்டானே, கழுத்தே திருப்ப முடியல, வலிக்குது. வந்து தொலைய மாட்டாவ அப்படின்ட்டு அவன் அப்படியே காரை விட்டு கீழே இங்கே வெளியில் மலையில் நினச்சிட்டே வரான். என்னடி, என்ன உனக்கு பிரச்சனை? சாரி, சொல்ல உனக்கு அசிங்கமா இல்லை? திட்டாதீங்க அப்படின்ட்டு நீங்கள் தேவங்க ஹக் பண்ணுறீங்க. இந்த கட்டி பிடிக்கிற வேலைலாம் என்கிட்ட வேணாம், விடு. மாட்டேன். விட்ரி, என் மேலே தான் தப்பு. சாரி, என் மேலே தான் தப்பு. சாரி, நான் வேணும்னே பண்ணலை. அந்த பையன் மேலே உங்கள் பர்ஃப்யூம். சரி விடு, இப்போது அழுகிற பாரு, அழாத. வா உட்காரு அப்படின்ட்டு உங்களை உட்கார வச்சுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் ரெண்டு பேருமே எதுவுமே பேசிக்கல, அப்படியே அமைதியாக போகிறீங்க. இந்த டவலு தொட வேணாம் அப்படின்னு சொன்னேன். கோமணத்து எல்லாம் ஆகுது, நாடி என் ஷர்ட் இருக்கு, அதை எடுத்து போட்டுக்கோ. என்னவா அசிங்கப்படுத்துகிறான்? இல்லைங்க பரவாயில்ல, இதோட தான் போய் அங்கே ஆடிட்டு இருந்தியா? ஒன்றும் தெரியாது, அப்பா மாதிரி மூஞ்சி வைக்காத. சரி, என்ன ஏதோ சொன்னியே என் மேலே ஏதோ அப்படின்னு? அந்த பையன் மேலே உங்கள் பர்ஃப்யூம் ஸ்மெல்ல வந்துச்சு, அதான் கிஸ் பண்ணேன். இல்லை அது என்ன பண்ணேனே சரியா ஞாபகம் இல்லையே. கிஸ் எல்லாம் பண்ணலைங்க, லைட்டாக வரல. எங்காச்சும் போ, அப்புறம் வச்சுக்கிறேன் உன்ன. போ, பின்னாடி போய் ட்ரெஸ்ஸு மாற்று. என் மேலே கோவம் இல்லையே, கொலைகானில் இருக்கேன். போச்சு, செத்த நான் இன்னைக்கு அப்படின்ட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணலான்னு பேக் சீட்டுக்கு போகிறீங்க. எங்க இந்த ஷர்ட்டா? ஏதாச்சும் ஒன்று எடுத்து மாட்டிக்கடி. சரி போட்டுக்கிறேன். இவன் என்ன எல்லாத்துக்கும் கத்துறான்? நான் பண்ண வேலை அப்படி. அறிவில்லை உனக்கு? இப்படியா இன்னொரு பையனை போய் கிஸ் பண்ணுவியா? நல்ல வேலை கழுத்தில் பண்ணதோட விட்டேன். இருந்தாலும் தப்பு தானே, அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். நான் பொண்டாட்டி இல்லை, தப்பு பண்ணிட்டேனே. மாற்றிட்டியா இல்லையா? இதோ மாத்துறேன்.
அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு டேங்கோட ஷர்ட் மட்டும் போட்டிருக்கீங்க. டேங்கும் நனைஞ்சதுனால அவன் கோட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் ஷர்ட்டில் 2 பட்டனை கழட்டி விட்டுட்டு கார் ஓட்டுறான். பரவாயில்ல, இந்த ஷர்ட் லாங்காக தான் இருக்குது, உள்ளே போடாதது ஒன்றும் தெரியாது போலையே. இது அவனோட பர்ஃப்யூம் ஸ்மெல் இல்லை, இந்த ஷர்ட்டில் அப்படியே வருது. எல்லாம் இதனால தான் சும்மா இருக்க முடியாமல் என்னென்ன வேலை பண்ணி விட்டுட்டு வந்துட்டேன். இருந்தாலும் அவன் எனக்காக அந்த பையனை அடிச்சது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுல. ஓ என் வீட்டுக்காரு, பரவாயில்ல ஷர்ட் எனக்கு நல்லா தான் இருக்கும் போலையே. உங்க மிரர் எங்க அப்படின்ட்டு நீங்க ஃப்ரண்ட்ல இருக்க மிரரை பார்த்தா டேங் அதுல இருந்து ஆல்ரெடி உங்களை பார்த்துட்டு இருக்கான். போச்சு, என்ன பண்றீங்க? நான் என்ன பண்ணேன்? எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களா? நான் என்ன பார்த்தேன்? போய் சொல்லாதீங்க, நான் ஃபுல்லாக ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு தான் உங்க ஷர்ட்டை போட்டேன். பார்த்துட்டீங்க தானே? இறகு அடிச்சாலும் இதெல்லாம் தெளிவா இருக்கு. அப்போ பார்த்துட்டீங்களா? இல்லடி, பார்த்துட்டீங்க தானே? ஏய் இல்லைங்கிற, வண்டி ஓடிட்டு இருக்கேன் தள்ளு. நீங்க சொல்லுங்க, பார்த்துட்டீங்களா? ஏய் பண்ண ஃபுல்லாக பார்க்கல, அங்கங்கே பார்த்தேன். அங்கங்கவா? இப்போ பார்த்துட்டீங்களா? பார்த்தேன். பொறுக்கி என்னது வாயை உடச்சிடுவேன், எனக்கு எம்பாரிசிங்காக இருக்கு. ஏன் பார்த்தீங்க? நான் என்ன பண்ணுறது, தெரிஞ்சிச்சு பார்த்தேன். என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, தெரியுது திடீர்னு. ஏய் நான் தானே பார்த்தேன், பண்ண இருந்தாலும் என்னங்க வாமிட் வர மாதிரி இருக்கு, கார் வருமானு பார்த்தீங்க. அலங்கி போச்சு அப்படின்ட்டு காரை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த சைட் டோரை ஓப்பன் பண்ணுறக்காக வரான். அவன் டோரை ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் அப்படியே வாமிட் பண்ணுறீங்க. மெதுவா பார்த்து இங்கே பாரு, இன்னத்தை குடிச்சு தொலைஞ்சாலோ. ஐயோ குடிச்சாலே இப்படிதான். என்ன மயிரி குடிச்ச? எல்லாம் உங்க நாள் தான். என்னாலையா? நான் ரெடி பண்ணேன். சும்மா இருங்க, பேசாதீங்க. அவ்வளோ வச்சுட்டு இருந்துட்டு. எது? ஒன்றும் இல்லை, இந்த தண்ணி வாய் குப்ளி. தேங்க்ஸ். மூஞ்சியா இருக்கலவா திரும்ப அப்படின்ட்டு அவன் அப்படியே அவங்க மூஞ்சியை கழுவி விடுறான். என்ன குடிச்ச? தெரியல, அது நிறையா கலந்து இருந்துச்சா, என்ன குடிச்சேனே தெரியல. நல்லா குடிகார பொம்பளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் பாரு. என் நேரம் தலைவலிக்குதா? இல்லை, போய் உட்காரு, வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு அவன் காரை ஸ்டார்ட் பண்ணுறான். நீ குடிச்ச குடியை கண்டிப்பாக தலைவலிக்கும், இந்த டேப்லெட் இதை போட்டுக்கோ. இன்னும் ஆகாதே. என்னது? இல்லை டேப்லெட்டுக்கு தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்ட்டு நீங்கள் அந்த டேப்லெட்டை போட்டுட்டே அவங்க பார்க்குறீங்க. கோவமாக இருக்கீங்களா? உங்களை தான். பேசாம படுறி. அப்போ இன்னும் என் மேலே கோவம் போகல, கோச்சிக்காதீங்க. இப்போ என்ன உனக்கு? ஏன் அப்படி பேசுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே டேங் மடியில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. என்ன பண்ணுற? தல்லை கொண்டு போய் சொருவ போகிறேன். நீங்கள் கோவமா இல்லைன்னு சொல்லுங்க. நடி நீ சொல்லுங்க. சரி கோவம் இல்லை, இன்னும் நீங்கள் உங்கள் முழு மனசோட சொல்லலை, எனக்கு புரியுது. சரி என்னை பிடிக்கலன்னா விடுங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே எழுந்திரிக்கலாம் போது டோங்க அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சிழுத்து உங்களை நல்ல கிட்ட எழுத உட்கார வச்சுக்கிறான். நான் போ சொல்லலையே, இப்படி இழுக்காதீங்க, நான் உள்ளே ஒன்றும் போடலை. ஐயோ வச்சுக்கிட்டேயே நான் நடி பண்ணுறது. ஒன்றும் பண்ண வேணாம், போதையில் என்ன பண்ணுற? காலைல விடியட்டு உனக்கு இருக்கு. ஏதோ இந்த ஸ்மெல்லு தான் அந்த பையன் மேலே வந்துச்சு, அதான் எனக்கு தப்பாக ஆகிடுச்சு போல. சாரி. தேவையில்ல, இதை பற்றி பேசாத. நீங்கள் எதுக்கும் பேசாதீங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே டோங்கோட நெக்கை அப்படியே லிக் பண்ணி ஷக் பண்ணுறீங்க. வண்டி ஓட்டிகிட்ருக்காண்டி என்னடி பண்ணுற? நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன். ஐயோ வேற மூடு எத்துறாளே, இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன். சாரி. அப்போ டோங்க அப்படியே ஃபோர்ஸாக வண்டியை ஸ்டாப் பண்ணுறான். என்ன? வீடு வந்துருச்சு, இறங்க. அதுக்குள்ளவா? போடி போயா சிடு மூஞ்சி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் வரீங்க. போகிறத பாரு, ஸ்லிப்பர் எடுக்கலை, பேக் எடுக்கலை, ஒன்றும் எடுக்கலை. நேரம் இப்படி நடக்கிற? நடக்க முடியல, நாசமாக போச்சு. அந்த தொலை உன்னைய நான் தான் தூக்கிட்டு போகணுமா? ஒன்றும் தூக்க வேணாம், சொல்லிக்கோங்க. தான் நடிச்சு போடுவடி. ஆமாம், நீ நடக்கிற லட்சணத்தை தானே நான் பார்த்தேன், வா அப்படின்ட்டு டோங்க எதுக்குமே சொல்லாமல் அப்படியே அவங்கள தூக்குறான். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சா நான் திட்டாதீங்க, நாளைக்கு பார்ப்போம், இப்போ போய் படு அப்படின்ட்டு உங்களை தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கிறான். எங்க போகாதீங்க. ஆல்ரெடி இங்கே தான் இருக்கேன். என்னாச்சு? தலை வலிக்குது. இன்னுமா வலிக்குது? இங்கே குளிக்கிறியா? போதை தலையேறி சுத்துற, வந்து குழி முதல்ல வா. இல்லை வானா, அப்படியே படுத்த தூவெல்லாம் வராது, என்ன போட்டு தான் சாவடிப்ப. எழுந்துரு. நீங்கள் குளிப்பாட்டி விட போறீங்களா? நான் பண்ணாமல்? ஐயோ இல்லை வானா. ஏன் அவ்வளோ வைக்கமா? இருந்தாலும் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேனே, வா வா. இதே சொல்லாதீங்க, நிஜமாலே பார்த்தீங்களா? இல்லை சும்மா.
உண்மையை சொல்லுங்க. பார்க்கலடி, தள்ளு, டேப் ஆன் பண்ணிக்கிறேன். அது இருக்கட்டும், நீங்கள் சொல்லுங்க. என் செஸ்ட் கிட்ட ஒரு மச்சம் இருக்கும், அது எங்கே இருந்துச்சு? உளிகவாடினா மச்சம் எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு இருக்க. நீங்கள் சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு. ஜஸ்ட்ல மச்சமாக இருந்துச்சு, பார்க்கலையே. சே, அப்புறம் எதை பார்த்தீங்க? பார்க்க வேண்டியதை பார்த்துருப்பேன். சி பொறுக்கி, நானே குளிச்சுக்கிறேன். வெளில போங்க. வெளிலலாம் போக முடியாது, கழட்டு. ஒன்றும் வேணாம், நீங்கள் போங்க. கலெக்ட்ரின்னு என்ன பண்ணுவீங்க? நானே கழட்டி விடுவேன் அப்படின்ட்டு டோங் அப்படியே ஃபர்ஸ்ட் பட்டனை ரிமூவ் பண்ணுறான். நான் குடிச்சிருக்கேனா இல்லை நீங்கள் குடிச்சிருக்கீங்களா? ஏன் அந்த கேள்வி? இல்லை, எனக்கு வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறீங்க. அதனால உங்ககிட்ட வராமையே ரசித்தேன். இன்னொருத்தங்கிட்ட வந்துட்டான், எப்படி விட முடியும்? நீ எந்திரி, மொண்டாடிடி. ஓ, குடிச்சிருக்கேனே, நாளைக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கணுமே. அதெல்லாம் இருக்காது, மறந்துடுவேன். ஆனால் நான் மறக்கலை. அந்த மச்சம் கரெக்டாக லெஃப்ட் ஜஸ்ட்டு கீழே. பொறுக்கி, எல்லாத்தையும் பார்த்துட்டிங்களா? இன்னும் நிறையா பார்த்தேன்டி, சொல்லவா? சீயா நடி, எனக்கு ரொம்ப கொழுப்பாயிருச்சியா. என் பெர்மிஷன் எல்லாமே என்னையே பார்த்துட்டல்ல அப்படின்ட்டு அவனை அப்படியே வாலில் புஷ் பண்ணி அவன் ஷர்ட் அப்படியே ரிமூவ் பண்ணுறீங்க. போச்சுடா, நான் சும்மா தாண்டி சொன்னேன், நீயே குளிச்சுக்கோ, நான் வெளில போகிறேன். என்ன நல்லா தோண்டி விட்டுட்டு நீங்கள் போகிறீங்களா? இல்லை வேணாம், எனக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது, கண்ணு மூடிக்கோங்க, ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு அவன் ஷர்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி ஒரு ஆப்ஸாக கிஸ் பண்ணி லிக் பண்ணுறீங்க. ஆனாண்டி, எனக்கு வேணும், ஒத்தா போச்சுடா அப்படின்ட்டு டோங் அப்படியே ஹெட்டை பெண்ட் பண்ணி மூன் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே பேண்ட்டை ரிமூவ் பண்ணுறீங்க. எடுத்துக்கிட்டா நடி கேள்வி இது நடுவில் நிறுத்தி இங்கே பார்த்து சொல்லுங்க. முடியலடி. எப்படி முடியாமல் போகும்? அப்போ நான் பண்ண மாட்டேன், நீங்கள் என்னை பாருங்க, அப்போ தான் ஒத்தா அப்படின்ட்டு டோங் உங்கள் ஹெட்டை பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்க மவுத்குள்ளே இன்செர்ட் பண்ணுறான். வெறி எத்திரடி, இப்போ பார்க்குறேன், பார்த்துட்டே தான் இருக்கேன். டச் மை பாய் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் வேலையை பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவங்க கொஞ்ச நேரத்தில் கிளைமேக்ஸ் ரீச் பண்ணி உங்கள் மவுத் ஃபுல்லாக அது அப்படியே உங்கள் லிப்ஸ் ஓரத்துலேருந்து லீக் ஆக நீங்கள் அப்படியே அதை லிக் பண்ணுறீங்க. அவங்க அதை பார்த்துட்டு சுற்றுற முடியல. உங்கள் முடியை பிடிச்சி அப்படியே மேலே தூக்கி உங்களை பேக் சைட்லேருந்து வாலில் பின் பண்ணுறான். காலைல மறந்துடுவல்ல? மறந்துடுவேன், எப்படி மறக்கிறேன்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு அவன் ஹேண்ட்ஸ் அப்படியே உங்கள் ஜஸ்ட் கிட்ட வருது. நீங்கள் அப்படியே மூவ் பண்ணுறீங்க. லைக் அந்த நேரத்தில் அவன் ஒரு ஹேண்டை மட்டும் கீழே கொண்டு போய் அவன் ஃபிங்கர்ஸை மூவ் பண்ணுறான். எந்தடி, எனக்கு மட்டும்தான் புரியுதா? புரியுதுன்னு சொல்லு. புரியுது. இனிமேல் வேற ஒருத்த மேலே கை வைப்ப மாட்டேன், பண்ண மாட்டேன். நான் ரீச் பண்ண போகிற போல் அப்படின்ட்டு உங்களை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணுறான். வேணும், ஸ்டாப் பண்ணாதீங்க. நீ சொன்னா நான் கேட்கணுமா? வேணாம். ஏன் இப்படி பண்ணுறீங்க? எங்க வா, சேர்த்து வச்சு பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களை அப்படியே பெட்டில் தூக்கி போடுறான். இட்ஸ் ஆல்ரெடி டர்ட்டி, ஸோ இதுக்கு மேலே வேணாம். அப்படியே மார்னிங் கட் பண்ணால் நீங்கள் ஃபுல்லாக பிளாங்கெட் கவர் பண்ணி தூங்கிட்டு இருக்கீங்க. தேங் சைடில் ஒர்க்குக்கு கிளம்பிட்டு இருக்கான். இந்தரி குடிகாரி, எழுந்துரு. தேங்க டேப்லெட்டு ஃபுட்டெல்லாம் இருக்குது, சாப்பிட்டு தூங்க. எனக்கு மீட்டிங் இருக்குது, நான் போயிட்டு வரேன். என்ன பாதியில் விட்டுட்டு போகிறீங்க? அப்போ அவ்வளோதானா? உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏன் மறக்கணுமா? மறக்கிற மாதிரியா பண்ணீங்க? அது சரி, ஃபுல்லாக இல்லை, பட் அங்கங்கே ஞாபகம் இருக்குது. போச்சுடா, இப்போ வேறு உனக்கு ஃபுல்லாத்தையும் ஞாபகப்படுத்தணுமே. மீட்டிங் வேறு கேன்சல் பண்ணணுமா? அட பொறுக்கி, எனக்கு எடுத்துட்டடி நீ. நான் வடி செவனேன்னு சுற்றிட்டு இருந்தேன். என்னன்னு நான் பண்ணி விட்டு நீங்கள் பண்ணாதையா நான் பண்ணேன்? இப்போல்லாம் பேசினா திரும்பவும் பண்ணி விடுவேன், பார்த்துக்கோ. அதனால நடக்க முடியுமா என்னன்னே தெரியல. ஆண்டி தங்கம், என்னாச்சு? வா. நான் உள்ள எதுவும் போடலை. அடி வாடி, நான் பார்க்காதா அப்படின்ட்டு டேங் அப்படியே பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் டேங்கோட ஒரு பாக்ஸர் மட்டும் போட்டிருக்கீங்க. பாரு, நல்லா இருக்குடி. என்னை விட இது உனக்கு நல்லா இருக்கு. ஏன் உங்களோட எனக்கு போட்டு விட்டுருக்கீங்க? நெத்த தேடுறேன், ஒன்றும் கண்ணில் மாட்டல, அதான் என்னோட தட்டு மாட்டி விட்டேன். இவன் இதையே போட்டுக்கோ. சரிங்க, நீங்கள் சொல்லி பண்ணாமையா? ஐயா நல்லா இல்லை. என்னது இப்போ நல்லா இல்லை, ரிமூவ் பண்ணிடவா? ஆனால் எனக்கு வேணுமே. தேங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி மூவ் பண்ணுறீங்க. உங்களால் நடக்க முடியல. ஸோ அப்படியே ஸ்லிப் ஆகும்போது டாங் அப்படியே உங்களை பிடிக்கிறான். போச்சு, என்னையா பண்ண நேற்று? அதான் சொல்கிறேன்ல, வாடி திரும்ப பண்ணி காட்டுறேன். ஒன்றும் வேணாம், அப்படி வாடிங்கிறேன் அப்படின்ட்டு டாங் அப்படியே உங்களை பிடிச்சிழுத்து அவன் லேபில் உட்கார வச்சுக்கிறான். இந்தா காஃபி குடி. தலைவலி சரியாயிருச்சா? ஆஃபீஸ் போகலையா? நான் பொண்டாட்டி அப்படி விட்டுட்டு நான் அப்படி போவேன். நீங்கள் போகலனாலும் தான் அடிச்சிருவாளுங்களே ஃபோனுக்கு மேலே ஃபோனா. பாரு, பொசசிவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன்டி. யாரையோ நான் வச்சிருக்கேன்னு உனக்கு என் மேலே சந்தேகமாமே? இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. வச்சிருக்கேன்.
நினச்சேன் அப்பயே பொறுக்கி பொறுக்கி எவா அவ அப்பாட்டிலாம் இல்லடி, என் பொண்டாட்டி மட்டும்தான், நான் மட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு கிஸ் பண்ணுறான். நீங்களும் கிஸ் பேக் பண்ணுறீங்க. ஸோ ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். லவ் யூ ஆல், பாய்.